வழக்கமாக இந்த மாதிரி டீபோர்ட் பண்ணுறது அப்படின்றது நடக்கக்கூடிய ஒன்று. ஆண்டு வாரியாக இவ்வளோ பேரை அனுப்பியிருக்கிறாங்க என்று வெளியுறவு அமைச்சர் விளக்கம் தர்றார். அங்கே இருக்கக்கூடிய எல்லை காவல் படையினுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட தலைவர், அமெரிக்காவினுடைய அந்த படையின் தலைவர் வீடியோவை வெளியிட்டு கைகள் கால்களுக்கு விலங்கிட்ட வீடியோவை பகிர்ந்து தொலைதூர நாடான அமெரிக்காவுக்கும் நாங்கள் எங்கள் இராணுவ விமானத்தில் அவர்களை ஏற்றி நாடு கடத்தி விட்டோம் என்று பெருமையாக அவர் சொல்லியிருக்கிறார். இனி யாரேனும் சட்டவிரோதமாக குடியேறினால் அவர்களை கொண்டு விட்டு வருவதற்கு நாங்கள் காத்திருக்க மாட்டோம் என்பது அவரது கருத்து. வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தானே, ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க, ஏன் இவ்வளோ ரியாக்ஷன் அப்படின்னு ஆளும் தரப்பு கேட்குது. இல்லை, இது வழக்கமாக நடக்கிற ஒன்று கிடையாது. நீங்கள் ஒரு சட்டவிரோத குடியேற்றங்கள்ங்கிறது எல்லா நாட்டிலும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வர்றதப்ப அந்த கட்சியினுடைய கொள்கைகளை ஒட்டி ஒரு மனிதர்களை வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்களை எப்படி நடத்தணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ நம்ம பயந்த மாதிரியே குடியரசுக் கட்சியினுடைய அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு நம்ம என்ன அச்சத்தில் நமக்கு இருந்தது, அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஆனால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் பொழுது அவர்களுக்கு ஒரு மனிதர்களுக்குரிய ஒரு கண்ணியம், ஒரு மனிதர்களுக்குரிய ஒரு மரியாதையோடு நம்ம அனுப்புறது இல்லையா? இவங்கெல்லாம் இந்தியாவிலிருந்து போய் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுகிறவங்களா கிரிமினல்ஸா, இல்லை அங்கே ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகள் அவங்க ஈடுபட்டிருக்காங்களா, இல்லை அவர்கள் ஒரு மனிதர்களாக நடத்துவதற்கு இந்தியர்களுக்கு தகுதி இல்லையா? எதுக்கு அவங்கள கையில காலை விலங்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாய்லெட்டுக்கு நீங்க அதுல பெண்கள்லாம் இருந்திருக்காங்க, ஆண்களுக்கு பெண்களுக்கு சேர்ந்து ஒரே டாய்லெட், அந்த மாதிரி ஒரு விமானத்துல எதற்கு அவங்க இந்தியர்களை அனுப்ப வரைக்கும் நம்ம காத்திருக்கணும்? இந்திய அரசாங்கம் நீங்க பக்கத்துல மெக்சிகோன்னு ஒரு சின்ன நாடு இருக்கு, அந்த மெக்சிகோனுடைய அதிபர் கடுமையாக கண்டிக்கிறாரு அது அமெரிக்க அதிபரை. அதாவது எங்களை எங்க மக்களை வேண்டாம்னு சொல்ற ஒரு நாட்டுல எங்க மக்கள் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அவர்களை ஒரு மனிதத்தன்மையோடவும் கண்ணியத்தோடவும் மரியாதையுடன் நீங்க நடத்தி இருக்கணும். அதனால உங்களுடைய ராணுவ விமானத்துல எங்க மக்களை அனுப்ப வேண்டிய தேவையில்லை, எங்க மக்களை எங்கள் நாடு எங்கள் அரசு பயணியர் விமானத்தில் அழைத்து வரும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மெக்சிகோ அதிபருக்கு இருக்கிற ஒரு தன்மானமும் அவர் மக்கள் மேல இருக்கிற அவருக்கு இருக்கிற ஒரு அன்பும் ஏன் இந்திய பிரதமருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இல்லைன்னு நம்ம கேட்கறதுல என்ன தப்பு? நம்ம மக்கள் அப்படி என்ன ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டாங்க அவங்கள கையிலையும் காலையும் விலங்கிட்டு அழைச்சிட்டு வர்றதுக்கு? ஒரு பெரிய விஸ்வகுரு, ஏன்னா 56 இன்ச் செஸ்ட்லாம் ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே ஒரு 10-11 வருஷத்தை ஓட்டிட்ட நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை திறந்து இது இந்திய மக்களுக்கு நேர்ந்த இந்த கொடுமையை, இந்த கண்ணிய குறைவை கண்டிக்கல. இது யாரோ ஒரு சில இந்தியர்களுக்கு நேர்ந்தது நம்ம நினைக்க கூடாது. இந்த இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு நேர்ந்த ஒரு அவமானம். இந்தியாங்கிற ஒரு நாட்டை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம், அவர்கள் கோழைகள், அந்த அரசாங்கம், அந்த பிரதமர் ஒரு கோழை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ட்ரம்ப் இந்த மாதிரி இவர்களை நடத்தியிருக்காரே ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன் நம்ம கிட்ட காசு இல்லையா? நீங்க அதானிக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம், ஏன் நீங்க ஒரு தனி விமானம் வைத்து பயணியர் விமானத்துல கட்டணம் செலுத்தியோ இல்ல ஒரு தனி விமானத்தை அனுப்பியோ இந்தியர்களை நம்ம அழைத்து வர முடியாதா? அந்த அளவுக்கு ஒரு வசதி இல்லாத ஒரு வறுமையின் பிடியில் இருக்கிற நாடா இந்தியா? இதற்கு முன்பு இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்பொழுதுமே காங்கிரஸ் ஆட்சியில் நடந்து கிடையாது. அப்படி நடந்திருந்தால் காங்கிரஸ் ஆட்சி அதை பார்த்து கொண்டிருக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மன்மோகன் சிங் ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு இந்திய டிப்ளமேட்டுக்கு அவமானம் நிகழ்ந்தப்ப மிக கடுமையான எதிர்வினையை இந்தியா ஆற்றியது. அன்னைக்கு அன்னைக்கு இங்க இருக்கிற அமெரிக்க தூதரக அதிகாரிகள் மீது கடுமையான ஒரு நடவடிக்கையை இந்தியா எடுத்தது. அன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்றைய சபாநாயகர் மீரா குமார் அவர்களும் அன்னைக்கு அமெரிக்க டெலிகேஷன், எம்பிஸ் டெலிகேஷன், அங்க அமெரிக்கன் காங்கிரஸ் டெலிகேஷன் இங்க இருக்குது, அவர்களை சந்திக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து மன்மோகன் சிங் அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளால் அமெரிக்க அரசாங்கத்தையும் அவர்களுடைய நடைமுறையும் விமர்சித்தார்கள். அதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி ஒரு பொதுவெளியில் இந்தியாவிடம் மன்னிப்பு கோரினாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சத்தமா பேசுறவங்க, பொய் பேசுறவங்க தான் வலிமையானவங்கன்னு கிடையாது. உண்மை பேசுபவர்கள், எளிமையாக இருக்கிறவர்கள், அமைதியாக இருக்கிறவர்கள் வலிமையாக இருப்பார்கள். நம்மளுடைய நாட்டையும் நம்மளுடைய நாட்டின் கண்ணியத்தையும் நம்மளுடைய மக்களின் மரியாதையும் காப்பாற்றுவதற்கு அவர்கள் எந்த
நாட்டுடனும் எந்த எல்லைக்கும் செல்ல தயாரா இருப்பார்கள்ங்கிறத காங்கிரஸ் கட்சியும் மன்மோகன் சிங் அவர்கள் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு அதே இந்தியா தானே? இன்றைய பிரதமருக்கு ஏன் அந்த தைரியம் இல்லை? எதுக்கு பிரதமர் ஒளிஞ்சிருக்காரு? இன்னைக்கு சபைக்கு வந்து சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கு பெரிய கொந்தளிப்பு என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய நாடே கொந்தளிச்சு கிடக்குது, இவ்வளவு நடந்திருக்குது. நம்ம மக்களை கைதிகளை போல, கிரிமினல்களை போல கொண்டு வந்து நம்ம மண்ணில் இறக்குறாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் நடக்கிறதா, இதெல்லாம் சாதாரணம் தான், அவங்க நாட்டுல சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு அதை நியாயப்படுத்துற நமக்கு வெக்கமா இருக்காதா? ஒரு நம்ம நாட்டுல நம்ம மக்களை நம்ம காப்பாத்துறதுக்கு பதிலா நம்ம மக்களை அவமதித்து நம்மளை கண்ணிய குறைவாக நடத்தி ஒரு விலங்குகளை போல இழுத்துட்டு வந்து நம்ம நாட்டுல விட்டுருக்கிற ஒரு நாட்டை ஒரு கண்டிக்கிறதுக்கு நம்மளால முடியலன்னா நீங்களாம் எதுக்கு அரசாங்கத்தில் இருக்கிறீங்க? நம்ம மக்களுடைய நம்மளுடைய நாட்டுடைய ஒரு மரியாதைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடு, சீர்குலைவு நடந்திருக்கு. அப்ப கூட நீங்க பேச மாட்டீங்கன்னா எதுக்கு தான் இந்த பிரதமர்? அதை நியாயப்படுத்துறதுக்கு எதுக்கு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்னு கேட்காம நம்ம எப்படி இருக்க முடியும்? இல்ல, அவர் நியாயப்படுத்தினார்ன்ற முடிவுக்கு வர முடியுமா? பிரதமர் இதுவரையிலும் சொல்லல. அவர் சொல்லும்போது அதிகாரப்பூர்வமா அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு தெரியல. அவர் வந்து என்ன ப்ரொசீஜர் இருந்தது அப்படின்னு, என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. கைவிலங்கு போட்டு அனுப்புறது அவங்க நாட்டு சட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த நாட்டு சட்டத்தை கேள்வி கேட்கிறாருல மெக்சிகோவோட அதிபர், ஒரு சிறிய நாட்டுடைய அதிபர் காட்டமாக கடுமையான ஒரு விமர்சனத்தை கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம், துணிச்சல் இருக்குல்ல? ஏன் அந்த தைரியம் துணிச்சலும் இவ்வளவு பெரிய நாடாக இருக்கிற இந்தியாவுக்கு, உலகின் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகமாக இருக்கிற இந்தியாவுக்கு எனக்கு ட்ரம்ப் ஃப்ரெண்டுன்னு சொல்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்க மாட்டேங்குது? ஏன் அப்படின்னா அதானி வழக்கு கடுமையான ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து ட்ரம்பை நம்பி அமெரிக்காவில் இருக்கு. அதனால அதானியை காப்பாற்றுவதற்காக, அதன் மூலமாக தனது தவறுகளை மறைத்து காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு இந்திய மக்களுடைய கண்ணியத்தையும் இந்தியாவுடைய மரியாதையும் நரேந்திர மோடி அரசாங்கம் அடக வச்சுட்டு இன்னைக்கு அமைதியா இருக்காங்க. நீங்க சொல்றது எப்படி சொல்றீங்க குணா? நீங்க வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. அதானிக்கு பிடிவாரண்ட் போட்டதுனால அவருக்கு ட்ரம்போட சலுகை வேணும்ன்றதுக்காக இதுல அமைதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் அனுப்புறாங்க, அதே மாதிரி இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இந்தியாவுக்கு ராணுவ விமானத்தில் வந்தது அதிர்ச்சிக்குரிய செய்தியா இருக்கலாம். அனுப்புறது யாருமே பிரச்சனைன்னு நம்ம சொல்லல. இல்ல சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஒரு நாடு நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு கொள்கை முடிவு எடுத்துனா அனுப்பிட்டோம். அதுக்காக விலங்குகளை போல, கிரிமினல் குற்றவாளிகளை போல கையில காலில் விலங்கு போட்டு அனுப்புவாங்களா? ஏன் நம்ம அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க போய் அவங்கள மரியாதையா கூட்டிக்கிட்டு வாங்கல. எதுக்கு இங்க அரசாங்கம் நீங்க ஒண்ணு இருக்கிறீங்க? ரெண்டாவது, ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்ல சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ங்கிறது அரசாங்கத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். அதை பிரதமர் என்டோர்ஸ் பண்றாருங்கிறது அதுக்கு அர்த்தம். நீங்க வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு பிரதமர் வந்து இப்படி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு தைரியமற்ற ஒரு கோழைத்தனமான பிரதமர் இதுவரைக்கும் இந்தியா கண்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு நிகழ்ந்திருக்கிற அவமானம்ங்கிறது நம்ம நாட்டினுடைய வரலாற்றுல, வெளியுறவுத்துறை வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளிங்கிறத வந்து நம்ம வந்து பெரிய வருத்தத்தோட, வேதனையோட இங்க பதிவு செய்ய வேண்டி இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.